நண்பா என்ன மறந்துட்டியா, தோழா என்ன மறந்துட்டியா, மச்சி என்ன மறந்துட்டியா, மாமு என்ன மறந்துட்டியா. ஏண்டா நான் எதுக்கிட்ட ஒன்ன மறக்க போறேன்? என்ன மறக்கலினா அப்போ நான் கேட்ட 50 ரூபாயை நீ கொடுத்துருக்கலாம்ல. அப்போ என்னை மறந்துட்டுன்னு தானே அர்த்தம். உனக்கு இப்போ 50 ரூபா காசு வேணும் அவ்வளோதானே? டேய் நான் சும்மா சொன்னேன்டா. சரி அதை விடு. நாளைக்கு எப்படியும் கண்டிப்பாக நம்மளுக்கு லீவ் விட்டுருவாங்க. உனக்கு மட்டும் கலெக்டர் ஃபோன் பண்ணி சொன்னாரா என்ன? ஏண்டா கடலூர் மாவட்டத்தில் இருந்துக்கிட்டு நீ இப்படிப்பட்ட கேள்வி கேட்கலாமாடா? மழையிலே நம்ம பக்கம் தான் மச்சான். ஆமாண்டா, கடலூர் மாவட்டத்தில் தான் மழை அதிகம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நியூஸில். டேய் நான் கடலூர் மாவட்டத்தை சொல்லடா. நம்மள சொன்னேன். நம்பலையா? நம்மளதுக்கு நீ சொன்ன? கடலூர் மாவட்ட பசங்களாம் ரொம்ப நல்ல பசங்கள்ல, அதனால தான் மழை பெய்யுது. நல்ல பசங்களா? ஆமாண்டா, உலகத்துல ரொம்ப நல்லவன் நான் தான். நானே கடலூர் மாவட்டத்தில் பிறந்திருக்கும் போது மழை பெய்யுமா பெய்யாதா? அப்போ நீ மட்டும்தான் நல்லவன், நான் கெட்டவன் சொல்றியா? சச்சி மச்சான், நம்ம 2 பேரும் தான் சொல்றேன். நம்ம 2 பேரும் கடலூர் மாவட்டத்தில் பிறந்தனால தான் கடலூர் மாவட்டத்துக்கே மழை. என்ன மச்சான் இப்ப ஹாப்பியா? இவனுங்க நிக்கிறது தெரிஞ்சா கடைக்கே வந்திருக்க மாட்டேன். ஏய் வருஷா, என்ன இந்த பக்கம்? டேய் நான் கடைக்கு வந்தேன்டா. கடைக்கு தானே வா. என்ன வருஷா, எங்க 2 பேர் மேலயும் ரொம்ப கோபத்தில் இருக்கியோ? ஆமா, அதுக்கு என்னப்போ? பயமா இருக்குன்னு சொன்னா அதுக்காக உதவி பண்ணோம். அதுக்கு போய் எங்க மேல கோபமா இருக்க வருஷா? நல்லா உதவி பண்ணீங்கடா. உதவி பண்ணா நன்றி சொல்லணும், இப்படி திட்டக்கூடாது. டேய் நான் உன்கிட்ட பேசவில்லை கண்ணாடி, மரியாதை பயமுடு. சரி கடைக்கு எதுக்கு வந்த? என்ன வாங்க வந்த? பொறி உண்டை வாங்க வந்தேன். வேணுமா உனக்கு? அதெல்லாம் உன்ன மாதிரி சின்ன பிள்ளைங்க சாப்பிடுறது வருஷா. அண்ணா நான் சாப்பிட்ற மாதிரி ஏதாவது 2 ஐட்டத்தை வாங்கி கொடுத்துட்டு போ. 2 தானே, விறகும் நெருப்பு இருக்கான், சாப்பிட்றியா? ஏன் என் மேல இம்புட்டு கோவமா இருக்கு? டேய் நீங்க 2 பேரும் பண்ணது அப்படி. இந்த வருஷம் தீபாவளிய என்னால மறக்க முடியாத தீபாவளி ஆக்கி வச்சுட்டீங்க. சரி அதை விடு. கடைக்கு அப்படி என்னத்தை தான் வாங்க வந்தேன்? எங்க அம்மா கடைக்கு போயிட்டு பால் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதான் வந்தேன். ஏன் மச்சான், பாலை உன் வாயில ஊத்தி விடுவ சொல்லவா? பாத்தியா, இப்பதானே உன நல்லவன்னு சொன்னேன், அதுக்குள்ள எனக்கே பால் ஊத்த பாக்குற. என்ன கவினே இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கிட்ட? மச்சி நான் கோவம்லாம் பண்ணலடா, சும்மா கோச்சிக்கிறதுக்கு நானே வருஷாவா? டேய் நீ ரொம்ப பேசுறடா. பேசக்கூடாதுன்னா 2 கடலை மிட்டாய் வாங்கி கொடு. அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டு பக்கம் போயிட்டே இருக்கேன். 2 கடலை மிட்டாய் வாங்கி தருவேன். இனிமே என்கிட்ட பேசவே கூடாது இது மாதிரிலாம். டேய் சந்தோஷ், இந்த 2 பசங்களும் என்ன ரொம்ப கிண்டல் பண்றாங்கடா, என்னன்னு கேளுடா. டேய் சீனு, வருஷா கிட்ட என்னடா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா பேசிட்டு இருந்தோம், அவதான் டென்ஷன் பாட்டேன்னு தெரியல. சும்மா கோச்சிக்கிற எது பேசினாலும். டேய் அவனுக்கு சும்மா சொல்றானுங்கடா. சரி டைம் ஆகுதுல, சீக்கிரம் வீட்டுக்கு போ. சந்தோஷம், இவனுக்கு எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிட்டே இருக்கானுங்க, என்னன்னு கேளண்டா. உனக்காக எல்லாருக்கிட்டையும் என்ன சண்டை போட சொல்றிய நீ? வீட்டில் தான் என்கிட்ட சண்டை போடுறேன்னு பார்த்தா கிளாஸ்லயும் இந்த பசங்க கூட சண்டை போட்டுட்டு தான் இருக்கிய நீ. வருஷா, அப்ப நீ வீட்லயே சண்டை தான் போட்டுட்டு இருக்கியா? டேய் கவினு, அவ வீட்டில் சண்டை மட்டும் தாண்டா போடுவா. டேய் இருடா, போய் நான் அம்மா கிட்ட சொல்றேன். அம்மா கிட்ட தானே, நீ போய் சொல்லு. அம்மா கிட்ட எப்படி பேசணும் எனக்கு தெரியும். இந்த பசங்க 2 கிண்டல் பண்றாங்க, என்னடான்னு கேட்டா என்னைய திட்டிய நீ. ஏய் வருஷா. கவினு, அவ வீட்டுக்கு போட்டு இரு. அப்பா வந்தவனே உன்னை மாட்டி விடுறேன். சொல்லு. ஒரு அண்ணனா தங்கச்சி மேல எங்கேயாச்சும் பாசமா இருக்கே நீ? ஃபர்ஸ்ட் தங்கச்சி அண்ணன் மேல நீ ரொம்ப பாசமா இரு. என்னடா 2 பேரும் மாத்தி கலாய்ச்சிக்கிறாங்க? மச்சான் வேடிக்கை மட்டும் பாருடா. டேய் போடா, நான் போய் அம்மா கிட்ட சொல்றேன். சொல்லு. அம்மாட்ட சொல்றேன்னு சொன்னா நான் பயந்துருவேனா? டேய் என்னடா சிரிக்கிறீங்க? எங்களுக்கு சிரிப்பு வருது, அதனால நாங்க சிரிக்கிறோம். இவனுங்கெல்லாம் பார்த்து சிரிக்கிற மாதிரி நடந்துக்கிறல்ல நீ. அதான் தெரியுதுல, கிளம்பு. சி நீல ஒரு அண்ணனா? போய் இவனுங்களுக்கு முன்னாடி என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டல நீ. இனிமே நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். ஏண்டா எதுக்கிட்ட அவகிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? சந்தோஷ் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம், அவதான் டென்ஷன் ஆகி போறானா. நீ எங்களை தப்பா நினைக்கிற? டேய் நான் தப்பாலாம் நினைக்கலடா, அவ அழுதுட்டு போறாள் அதனால கேக்குறேன். வருஷாவுக்கு முன்னாடி எங்களுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருந்த அதானே வருஷா போன மாதிரி இருக்கு. இவர் என்ன நம்ம திட்ட மாதிரி இருக்கு. டேய் அவ என் தங்கச்சிடா. என்ன மச்சான் இவனுங்கள்ட்ட பேசிட்டு இருக்க? சும்மா தான் மச்சி பேசிட்டு இருந்தேன். ஏன்டா நீ காலேஜ் வரல நீ? டேய் சீனு கவினு கிளம்புங்க. எதுக்கு இப்போ எங்க 2 பேரையும் நீ கிளம்ப சொல்ற? ஏண்டா அதான் கிளம்ப சொல்றான்ல, கிளம்ப வேண்டியதானே. அதை விட்டுட்டு நோய் நோயின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க.
டேய் 2 பேரும் சேர்ந்து நம்மள அடிச்சாலும் அடிச்சிருவாங்க போல் இருக்குடா. வாடா நம்ம கிளம்புவோம். சரி சரி, என் நண்பன் சொல்றதுனால நான் கிளம்புறேன். ஓவரா சீனா போடாத, கிளம்பு. சித்து, ஓவரா பேசாத. டேய் போடா. என் ஃப்ரெண்டுக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டல நீ. அரை டோஸ் இருக்கும், கால் டோஸ் இருக்கும், அசிங்கமா இருக்காமா? டேய் கிளம்புடா. டேய் என்னடா அண்ணா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான். அசிங்கமா பேசுறதுக்குள்ள கிளம்பிடுங்க 2 பேரும். என்ன மிரட்டுறியா? டேய் ஓவரா பேசாதடா, அவன் அடிச்சாலும் அடிச்சிருவான். சரிடா, இங்கேருந்து கிளம்பிடுவா. ரொம்ப ஓவரா பேசுற. நீ வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. டேய் போடா. இதுக்கெல்லாம் நீ பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவ தம்பி. பாக்கும். மச்சான் வாடா. டேய் அதான் அந்த கால் டோஸ் கூப்பிடுறான்ல, போயாண்டா. டேய் என்ன எது வேணாலும் சொல்லு, என் நண்பனை எதுவும் சொல்லாத. டேய் வாடா. இன்னைக்கு நீ காலேஜ் வராதனால எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டடா நீ. டேய் அருண் எல்லாத்தையும் சொல்லிட்டான்டா என்கிட்ட. டேய் அதுக்குள்ள உனக்கே இன்ஃபார்ம் பண்ணிட்டான் அவன். பஸ் ஸ்டாண்ட்ல காய்கறி போயிட்டு உங்க அம்மா கிட்ட பேசினாலாம். அதுக்கு உங்க அம்மா திட்டாங்களாம்ல. மறுபடியும் நீயும் காய்கறியும் பேசிட்டு இருந்தவரை பஸ் ஸ்டாண்ட்லயே பார்த்துட்டாங்களாம். என்னடா நடக்குது? அம்மா கிட்ட எங்களுக்குள்ள எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு சாரி கேட்க போன மச்சான். அதுக்கு அம்மா பயங்கரமா திட்டாங்க. சரின்ட்டு நானும் காய்கறியும் பேசிட்டு இருந்தோம். கரெக்டான டைமுக்கு அம்மா வந்துட்டாங்கடா பஸ் ஸ்டாண்டுக்கு. இப்படியே 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க. நான் தான் நீ காலேஜ் வர முடியல, நீங்க எல்லாம் ஒரே என்ஜாய் பண்ணீங்களா? ஆமாண்டா, நீ தான் மிஸ் பண்ணிட்ட. பரவாயில்ல மச்சான், நாளைக்கு எனக்கு ட்ரீட் வச்சிரு. அதுக்கு என்னடா, உனக்கு இல்லாத ட்ரீட்டா? ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. 2 பேரும் பிரிஞ்சிருங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை 2 பேரும் சேர்ந்துட்டீங்க. எல்லாம் ஆசீர்வாதம் தான் மச்சான். சரிடா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டில் உங்கள் அம்மா உன்னை ஏதாவது திட்டினாங்களா என்ன? அம்மாவது திட்டாமல் விட்டுறதாவது. அவங்க ரோடுன்னு கூட பார்க்காம பயங்கரமாக திட்டிட்டு இருந்தாங்க மச்சான். பரவாயில்ல மச்சான், உங்கள் அம்மா நடு ரோடுன்னு கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் திட்டுறாங்க. பரவாயில்லன்னு சொல்கிற. இவ்வளோ திட்டியும் உங்கள் அம்மா உனக்கு சாப்பாடு போடுறாங்க பாரு. எங்கள் அம்மாவை இருந்தால் என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருப்பாங்க. பரவாயில்ல, உனக்கு மாதிரியே எனக்கும் ஒரு அம்மா கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்டா.